உயிரோடு கலந்தவள் பார்வை 1. சுந்தர் அந்த வீட்டின் இளைய ஆண்மகன். ஒரு அண்ணன் ஒரு தங்கை என அவனுடன் பிறந்தவர்கள் 2 பேர். அண்ணன் பிரபாகருக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்திருக்க, அவர்கள் இருவருக்கும் இளையவளான தங்கை பிரீத்தி இன்ஜினியரிங்கை முடிக்கும் தருவாயில் இருந்தாள். அவர்களுடையது சொந்த தொழில். பம்ப் இண்டஸ்ட்ரி ஒன்றை மிகப்பெரிய அளவில் நடத்தி வந்தார்கள். அந்த வீட்டின் தலைவரான கிருபாகரன் தான் அந்த தொழிலை தோற்றுவித்தார் என்றாலும், அவருடைய 2 மகன்களும் தங்களது இண்டஸ்ட்ரியை காலத்திற்கு தகுந்தாற்போல பல மடங்கு விற்பனையை அதிகமாக்கி கொண்டே போனார்கள். பொதுவாக வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அப்படி தோன்றும் என்றாலும், அந்த அளவிற்கு அவர்களுடைய தொழில் அடைந்திருக்கும் முன்னேற்றத்தின் பெரும் பங்கு சுந்தரையே சாரும். இரவு 11 மணி வரை கம்பெனி வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவன் அதற்கு பிறகே குளித்து பிரஷ் செய்துவிட்டு தூங்கப் போனான். எழுந்து குளித்து முடித்து 6 மணிக்கு அமுதா சமையலறைக்கு வந்தபோது சமையல் வேலைகள் அனைத்தும் ஆரம்பமாகியிருந்தன. முத்தையா, அம்மா சொல்லுங்க என்று வந்தவனிடம், காஃபி 1 கப் கொடு என்றார். இதோ போடுறேம்மா. ஐயாவுக்கு கொடுத்துட்டியா? ஆமாம்மா, ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் 5 மணிக்கே கொடுத்துட்டேன். சில நிமிடங்களில் எடுத்துக்கோங்கம்மா என்று வந்த முத்தையாவிடமிருந்து காஃபியை வாங்கி கொண்டார் அமுதா. என்ன டிஃபன் செய்ய போற? பொங்கல் சட்னியும் பூரி மசாலும்மா. அப்படியே கொஞ்சம் உப்புமாவும் செஞ்சிடு. சரிம்மா. எல்லாத்தையும் தயார் பண்ணி 8 மணிக்குள்ளே டைனிங் டேபிளில் வச்சிடு முத்தையா. இல்லைன்னா சீக்கிரம் கிளம்புறவங்க அரைகுறையாக சாப்பிட்டு விட்டு போவாங்க. சரிங்கம்மா, அதுக்குள்ளேயே முடிச்சிடுறேன். சரி, அப்போ நான் போய் பூத்தொடுத்து சாமி படத்துக்கு போட்டு பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று திரும்பியவரை மகள் அழைக்க, வா பிரீத்தி, நைட் கொஞ்ச நேரமாவது தூங்கினியா இல்லையா என்று கேட்டார். அதெல்லாம் நல்லா தூங்கிட்டு காலையில் 4 மணியில் இருந்து தான் எழுந்து படிச்சிட்டு இருக்கேன். நிஜமாவா? அட ஆமாம் மம்மி. சின்னண்ணா தான் நைட்டு 11 மணிக்கு கண்டிப்பாக தூங்க போயே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டார். ஓ சரி, போய் பூஸ்ட் குடிச்சிட்டு குளிக்கப்போ. அதெல்லாம் எழுந்தப்பவே குடிச்சாச்சு. நான் போய் குளிச்சிட்டு வந்து டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன் என்று பிரீத்தி செல்லவும், அவளை தொடர்ந்து அவளுடைய பெரியண்ணன் பிரபாகர் வரவும் சரியாக இருந்தது. பிரபாகருக்கு காஃபி கலந்து கொடுத்த முத்தையன் அதற்கு பிறகு வேகமாக டிஃபன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். கண்ணா, சாப்பிடாமையே எங்கே கிளம்பிட்ட என்று வெளியே கிளம்புவதற்கு தயாராக வந்த சின்ன மகனிடம் கேட்டார் பூத்தொடுத்து கொண்டிருந்த அமுதா. இங்கே பக்கத்தில் ஒரு வேலை, 9 மணிக்குள்ளே வந்துடுறேம்மா என்று தாய்க்கு பதில் சொல்லி கொண்டே வெளியே வந்திருந்த சுந்தர் பைக்கை எடுத்துக்கொண்டு பறந்தான். 8 மணிக்குள் அனைத்து வேலைகளையும் முடித்திருந்த அமுதா, பிரீத்தி வந்து சாப்பிடுவா, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு 2 வாய் சாப்பிட்டு ஓடாத என்று வந்து மகளை சாப்பிட அழைத்தார். இதோ 5 மினிட்ஸில் வந்துடுறேன் மம்மி. குட் மார்னிங் ஸ்வீட் கேர்ள். வாங்க அண்ணி. குட் மார்னிங். சாரி அத்தை, நைட் செகண்ட் ஷோ போயிட்டு வந்து லேட்டாக தூங்கினதுனால காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியல என்று வந்த மருமகளிடம், அதனால் என்னம்மா, பரவாயில்லை என்று சிரித்து கொண்டே சொன்னார் அமுதா. தனக்கு எவ்வளவு நல்ல மருமகள், எழுவதற்கு லேட்டானதற்கு கூட மன்னிப்பு கேட்கிறாளே என்று பெருமையுடன் அமுதா நினைத்து கொண்டிருக்க, இல்லாவிட்டால் மட்டும் 6 மணிக்கு எழுந்து வந்து விடுற மாதிரி என்று பிரீத்தியால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. பெஸ்ட் ஆஃப் லக் கேர்ள். எக்ஸாம் நல்லா எழுது. தேங்க்யூ அண்ணி. எங்கே இந்துவை காணோம் என்று தனது பெரிய அண்ணன் பிரபாகர் ஆங்காங்கே பார்த்து கொண்டே வர, உங்களுக்கு முன்னாடி தானே நிற்கிறாங்க, தெரியலையா அண்ணா என்று அவனுடைய மனைவியை காட்டி கேட்டாள் பிரீத்தி. நிறைய படிக்காத, மூளை குழம்பி போயிடும்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? யாருக்கு? எனக்கா? பின்ன பேப்பரை தேடினா உன் அண்ணியை காட்டுற. ஓ சரி, அப்படி பார்த்தாலும் மூளை எனக்கு மட்டும் குழம்பின மாதிரி தெரியல என்று சின்ன குரலில் சிரித்து கொண்டே சொன்ன தங்கையை பார்த்தான் பிரபாகர். ஓ, அப்போ எனக்கும் சேர்த்து தான் மூளை குழம்பி போயிடுச்சுன்னு சொல்கிறியா? அச்சச்சோ, அப்படின்னு நான் என் வாயால் சொல்லலை என்று சிரித்தவள், 2 இந்து பேப்பர் எதுக்கு அவசியம் இல்லாமன்னு அம்மா உன்னை எப்போவோ ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு பேப்பர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள் தங்கை. ஆனால் உனக்கு குழம்பி போனது கன்ஃபார்ம் தான் என்று ஜாடையாய் தலையை தொட்டு காட்டி தங்கையை பார்த்து சொன்னவன், ஏன்னா வழக்கமில்லாத வழக்கமாக எதிர்த்து கூட பேசுறியே என்றான். சரி, இப்போ அந்த ஒன்றும் தான் எங்கே என்று கேட்ட தனது அண்ணனுக்கு, அதை மாமா படிச்சிட்ருக்காங்க, அவர் குளிக்க போகிற நேரம்தான், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க என்ற அண்ணியின் பதில் பிரீத்தியின் காதில் விழுந்தது. தான் சாதாரணமாக சிரித்து பேசியதை கூட தனது பெரிய அண்ணன் தவறாக எடுத்துக்கொண்டதில் பிரீத்தியின் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. இதுவே தனது சிறிய அண்ணனாக இருந்திருந்தால் தனக்கு சரிக்கு சரியாக கேலி பேசியிருப்பதோடு அல்லாமல் உடன் சேர்ந்தும் சிரித்திருப்பார் என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. மேலும் சிறிது நேரத்தில் அவள் கல்லூரிக்கு கிளம்ப வீட்டிலிருந்த மற்ற சிலரும் கூட வெளியே கிளம்புவதற்காக அவரவர்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள். சொன்னது போல 9 மணிக்குள் வந்துவிட்டிருந்த சிறிய மகனை சாப்பிட அழைத்தார் அமுதா. எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்று கேட்டுக்கொண்டே வந்து சாப்பிட அமர்ந்த மகனுக்கு பரிமாறியவர், ஆமாம்ப்பா, பிரீத்தி 8:30க்கு காலேஜ் கிளம்பி போனா, உங்கள் அப்பா கொஞ்சம் முன்னாடி தான் ஆஃபீஸுக்கு கிளம்பினார் என்றார். என்னப்பா இப்படி ஆளே இழைச்சிட்ட? எல்லா அம்மாவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ 2 கிலோ வெயிட் அதிகமாக தான் ஆகியிருக்கேன். அப்புறம் கண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. நைட்டு உங்கள் அப்பாவும் வரட்டும் என்று தனது தாய் சொன்ன விதத்தில் அது தனக்கு பெண் பார்ப்பதை பற்றித்தான் என்பது சுந்தருக்கு புரிந்தது. சிறிது நேரத்தில் சாப்பிட்டு முடித்தவன் மேலும் சில நிமிடங்களில் கம்பெனிக்கு கிளம்புவதற்காக தனது தாயிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். நேராக வந்து கீ ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த சாவியை எடுப்பதற்காக பழக்க தோஷத்தில் கையை நீட்டியிருந்தவன் அதற்கு பிறகுதான் அங்கு எந்த சாவியும் இல்லை என்பதை கண்டான். அப்பொழுதுதான், அதாவது ஒரு சில வினாடிகளுக்கு முன்னர் தான் அங்கிருந்த கார் சாவியை தனது அண்ணி எடுத்திருப்பது தெரிய, எனக்கு கார் வேணும் என்று இந்துமதியை பார்த்து கேட்டான். அதை எதிர்பார்த்திருந்தார் போன்று அடுத்த வினாடியே, அப்புறம் நான் எப்படி போகிறது என்று பட்டென்று கேட்டாள் இந்துமதி. என் ஃப்ரெண்ட் கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு கார் வேணும் என்று தன் பாட்டுக்கு சொல்லி கொண்டவள் தான் அணிந்திருக்கும் ஆடைக்கு பொருத்தமாக காலணிகளை தேர்ந்தெடுப்பதில் முனைந்தாள். நான் ஆஃபீஸ் போய் இறங்கிட்டு உடனே டிரைவர்கிட்ட கொடுத்தனுப்பிடுறேன். ஏன், நான் வேணும்னா மண்டபத்தில் போய் இறங்கிட்டு கார் அனுப்புகிறேனே என்றாள் இந்துமதி. கிழிந்தது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள் போயாக வேண்டிய மீட்டிங்கிற்கு இவர்கள் சென்று காரை திருப்பி அனுப்பும் வரை என்று வாயை திறந்து கொண்டு காத்திருந்து செல்ல வேண்டுமாமா. அங்கு நடந்து கொண்டிருந்த உரையாடலை கண்டு பயந்து போனார் அமுதா. காலையில் ஒரு மீட்டிங்கின் முக்கியத்துவம் பற்றி கணவனும் மகனும் பேசிக்கொண்டது அந்த நேரம் பார்த்து நினைவிற்கு வந்தது அவருக்கு. நீ வேண்டுமானால் வேறு எப்படியாவது போய்கொள்ளேன் என்று மருமகளிடம் சொல்வதற்காக அவர் வாயை திறக்கப் போகவும் எரிச்சலுடன் விடு விடு அந்த மகன் அந்த இடத்தை விட்டு செல்லவும் சரியாக இருந்தது. சிறிது கூட குற்ற மனப்பான்மையே இல்லாமல் எதையோ சாதித்து விட்டால் போல இவளால் எப்படி சிரிக்க முடிகிறதென்று அமுதாவிற்கு மருமகளின் மேல் எரிச்சல் தான் வந்தது. குடும்பத்திற்காக நேரங்காலம் பாராது உழைத்து கொண்டிருக்கும் சிறிய மகன் இப்பொழுதெல்லாம் தனது குணத்திற்கு நேர்மாறாக நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து விடுவது புரிந்தது. தான் நினைத்தது எதுவானாலும் அது நடந்தே ஆக வேண்டுமென்று நினைப்பவன் நிறைய மாறியிருக்கிறான். ஆனால் அந்த மாற்றமும் அவருடைய மனதிற்குள் பயத்தையே ஏற்படுத்தியது. இது எத்தனை நாளைக்கு? திடீரென்று ஒரு நாள் பிரச்சனை வெடித்தால் பார்க்கலாம். இனி அடுத்த பாகத்தில் தொடரும்.